வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தா சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இருக்க லாக்டவுன் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்குற நேரத்தில் கிட்டத்தட்ட பல்வேறு விதமான மாநிலங்கள் வரைய வந்து பார்த்தா 2650க்கு மேற்பட்ட காலி பண்ணி வந்து அறிவிச்சிருக்காங்க. இது முற்றிலும் நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்பு தான். நீங்கள் மினிமம் 10th ITI மற்றும் டிப்ளமோ படிச்சிருக்கோம், தாராளமாக அப்ளை பண்ணலாம். பல்வேறு விதமான ஜாப் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் விண்ணப்பிக்க முடியும். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக வேக்கன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ண எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் படிச்சுக்கிறீங்களா? முக்கியமாக TNPSC, SSC, RRB இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் படிச்சுக்கிருந்தா Unacademy வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆன்லைன் டெஸ்ட் ஆகட்டும், ஃப்ரீ PDF மெட்டீரியல்ஸ் எல்லாமே நிறையவே கொடுக்குறாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தாராளமாக செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம ஸ்க்ரீனில் தர TB10 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக 10% வரைக்கும் பார்த்தா ஆஃபர் எல்லாமே கிடைக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எக்கச்சக்கமான பேட்ச் கோர்ஸ் ஆகட்டும், Group 1, Group 2, Group 4க்கு தனித்தனியாக கிளாஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறாங்க. மொபைல் ஃபோன் இருந்தாலே போதுமானது. ஈஸியாக வந்து பார்த்தா டெஸ்ட் சீரிஸ் ஆகட்டும், மார்க் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டு மூலமே டீச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தா சூப்பரான ஆஃபர் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆஃபர் என்ரோல் பண்ணும்போது மறக்காம ஸ்க்ரீனில் தர TB10 இந்த கூட யூஸ் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தா ஆன்லைன் மார்க் டெஸ்ட் அது மட்டும் கிளாஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறாங்க. அதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் Group 4 மற்றும் VO டெஸ்ட் சீரிஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அதை நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. என்ரோல் பண்ணும்போது மறக்காம ஸ்க்ரீனில் தர TB10 இந்த கோட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதான் இதுக்குரிய அபிஷியல் நோட்டிஃபிகேஷன். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கும், தாராளமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த பதவிக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் செக் பண்ணும்போது 2798 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்குரிய மினிமம் சேலரி வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு 21,700 இருந்து அதிகபட்சமா 69,100 வரை கொடுக்குறாங்க. இது போக உங்களுக்கு கண்டிப்பா அலவன்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது கிளியராகவே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தாராளமாக செக் பண்ணி பாருங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி நண்பர்கள் இந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸை பற்றி பார்ப்போம். ஃபீஸ் ரொம்ப கம்மி தான், 100 ரூபா மட்டும் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா UR ஜென்ரல், EWS மட்டும் OBSக்கு வந்து ஜஸ்ட் 100 rupees பேணும் போதுமானது. மீதி இருக்க அனைவருக்கும், அதாவது SC, SCA, ST அனைத்து பிரிவை சார்ந்த பெண்களுக்கு வந்து பாருங்க எந்த விதமான கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸைஸ்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி கட்டணமும் கிடையாது. ஆன்லைனில் மட்டும் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தா முதல் சதர்ன் ரீஜனை வந்து பிரிச்சிருக்காங்க. சதர்ன் ரீஜனுக்கு வந்து பார்த்தா பெங்களூர் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அப்டேட் பண்ணால் நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணி தாராளமாக செக் பண்ணி பாருங்க. இதுக்குரிய குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் தான். நீங்கள் 10th மினிமம் பாஸ் பண்ணாலே போதுமானது. 10th பாஸ் பண்ணிட்டு ஒரு சில ட்ரேடு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு 1 year வந்து பார்த்தீங்கன்னா ITI முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை அதுவும் முடிக்கல அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு 2 year டிப்ளமோ கோர்ஸ் எதுவும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேடில் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 வயசு, அதிகபட்சமாக 23 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். இது போக ரிலாக்ஸேஷன் எல்லாமே இருக்குது. SC, SC, STக்கு 5 வருஷமும், OBCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அடுத்துக்குரிய பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட் எல்லாமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை கரெக்டாக இருந்தால் மட்டும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ண வேணாம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அதாவது விஷன் வந்து முக்கியமாக கேட்குறாங்க. அந்த விஷன் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. எந்த பவர் ரேஞ்ச் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பவர் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸாமினேஷன் வந்து வைக்கல. ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு தான் கொடுக்குறாங்க. அவங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும், அது ஃபிசிக்கல் எபிலியன் டெஸ்ட் இருக்கும். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் எல்லாமே வைப்பாங்க. 5 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 24 நிமிஷத்தில் வந்து ஓடி முடிக்கணும் ஆண்களுக்கு. 1.6 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும் பெண்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை குவாலிஃபை ஆனீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து குவாலிஃபை ஆவீங்க. பட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் மட்டும் தான், அதுக்கு மார்க்கெல்லாம் கிடையாது. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு வந்து கொடுத்துருப்பாங்க. ட்ரேடுனா என்ன மாதிரி ஜாப் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். காப்லர், டெய்லர், குக், அப்புறம் வாட்டர் கேரியர், வாஷர்மேன், பார்பர், ஸ்வீப்பர், கார்பெண்டர், பெயிண்டர், எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி ஜாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதற்குரிய டிசைர்டு ஸ்கில்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வேலை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலையில் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது குவாலிஃபை ஆனவங்க எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின், 100 மார்க்கு, 2 மணி நேரம் டைம் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. கொஸ்டின் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் தான் இருக்கும், தமிழில் இருக்காது. அடுத்து தேர்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஃபிட்டாக அந்த மாதிரி தான் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டேட்டோஸ் எல்லாம் நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க.
அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் குவாலிஃபைடிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து போஸ்டிங்னாலும் போடலாம். நமக்கு தமிழ்நாட்டிலே வேகன்சி இருக்குது. மேபி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ரிஃபரன்ஸாக கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஹவு டு அப்ளை எல்லாமே கீழே லிங்க் வந்து கொடுத்துரும், அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டேட் 1/3/2022 மார்ச் 1ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. நல்லாவே டைம் வந்து இருக்குது. பொறுமையாக செக் பண்ணி பார்த்து சிலபஸ்லாம் செக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்து அந்த தலைமை அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாகி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் டவுட் இருந்தால் தலைமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தா ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் வேகன்சி மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தா என்னென்ன வேகன்சி இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்தெந்த கேட்டகரிஸ் அந்த வேகன்சி எல்லாமே லிஸ்ட் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாபுக்கு தமிழ்நாட்டில் வேகன்சி இருக்குது இல்லை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உறவினர் மற்றும் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.